வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி பூசணிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூசணிக்காய் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை தோலை சீவிட்டு அரிஞ்சிக்கலாம். மொச்சக்கொட்டை பயிறு ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மொச்சைக்கு பதிலாக நம்ம தட்டைப்பயிரும் போட்டுக்கலாம். காய் நடுவில் இருக்கிற அந்த சீட்ஸ் பாகத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பூசணி சீட்ஸ் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா ஸ்வீட் செய்யும்போது நம்ம இது போட்டுக்கலாம். பூசணிக்காயை ஒரே ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வானலை வச்சு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் குழம்பு தாளிப்பு வடகத்தை போட்டுடலாம். வடகம் இல்லாதவங்க கடுகு, வெள்ளை உளுந்து, ஜீரகம், வெந்தயம் இதை போட்டுக்கலாம். வடகம் இப்போ பொரியட்டும். இது பொரிஞ்ச உடனே பூண்டு ஒரு 10 பல், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி போட்டுக்கலாம். இதிலே பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 1 போட்டு வதக்கிடலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூசணிக்காயை போட்டு ஒரு திருப்பிக்கலாம். போட்டு குழம்பு செய்கிறவங்க நைட்டே நம்ம ஊற வச்சிட்டோம்னா காலையில் எழுந்துச்சி சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதிலே மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூனு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேக வைத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த மொச்சையை இதிலே போட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம். பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த வெண்பூசணி நம்ம சாப்பிட்றதுனால பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்காது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். முன்னாடியே நம்ம புளியை கரைச்சி ஊற்றோம்னா அந்த காயில் புளிப்பாக இருக்கும். அதனால் இது மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். எலுமிச்சை பழம் அளவுக்கு புளியை எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. காய் 1/2 வேக்காடுக்கு மேலே வெந்துருச்சு. இந்த புளிக்கரசில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். உப்பு, காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குழம்பு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த குழம்புக்கு நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை. நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். குழம்பு கெட்டியாக தேவையில்லை, கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இது சளி பிடிக்குன்னு சாப்பிட்றதே இல்லை. இதில் அயன் சத்து, நீர் சத்து இருக்குது. அதனால் இந்த காயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காய் சாப்பிட்றதுனால நரம்பு தளர்ச்சி இருக்காது. மதியம் சமைக்கிறவங்களா இருந்தால் காலையிலே நம்ம எஞ்சி ஊற வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பூசணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள்.